ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா 10த்துக்கும் 11த்துக்கும் இந்த இலக்கணம்குள்ளே எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நம்ம ஒரு வீடியோவாக பார்த்துருந்தோம்ல. ஸோ அதே மாதிரி இப்போது 12th ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்க கிராமர். நம்ம எப்போவுமே கிராமர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கிராமர் தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? எல்லாமே முக்கியம்தான், அதில் கிராமர் வந்து இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுலேருந்து கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும். எப்படியெல்லாம் இந்த யூனிட்குள்ளேருந்து 1 மார்க்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த தமிழாக எழுதுவோம் அப்படின்றது 12th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க இலக்கணம், சரிங்களா? இதுக்குள்ளே எப்படிலாம் புக் பேக்கில் ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் இருக்கே மேம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இருந்தாலும் இன்டீரியராக நம்ம படித்து வச்சுக்கணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தமிழாக எழுதுவோம் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, கமெண்ட் போடுறது என்னென்னா, மேம் நீங்கள் லைன் பை லைனாக டீச் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ப்ரீவியஸாக லெசன் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிட்டு தான் நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா இந்த மாதிரி பேராகிராஃபாக கொடுக்குறதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பேராகிராஃபில் என்ன மீனிங் இருக்கோ அதே தான் இந்த இடத்துலையும் இருக்கும், சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அதனால தான் நான் எது எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் டீச் பண்ணுறேன். அதனால் நீங்கள் வீடியோவை எப்போவுமே ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எழுதும் போது எப்படி எழுத்துப்பிழை வருமோ அதே மாதிரி தான் நம்ம வாசிக்கும் போதும் உச்சரிக்கும் போது கூட தமிழை கரெக்டாக, அதாவது நம்ம எழுதும் போது சோறுக்கு பதிலாக சேரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம் அப்படின்னா அங்கே பொருளே மாறிடும். அதே தான் வந்து இந்த இடத்துலையும் சொல்கிறாங்க பாருங்கள். இப்போது ஐய சந்திரனை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஜா, சரிங்களா? இது வந்து ஜா. இந்த ஜெயச்சந்திரன் அப்படின்றத நம்ம ஆளுங்க என்ன எழுதிடுறாங்கன்னா ஐ போட்டுருவாங்க ஒரு சில டைம் அவசரத்தில். அப்போ அங்கே அயச்சந்திரன், அப்போ ஜாக்கும் ஐக்கும் உள்ள வேறுபாடு வித்தியாசம்ன்றது உச்சரிக்கும் போது வேறு, எழுதும் போதும் வேறு வேறு மீனிங் வரும். இதுதான் இங்கே சொல்ல வராங்க, சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை கேட்டு உங்களுக்கு மீனிங் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. வேறு என்ன இந்த யூனிட்டில் நம்ம 1 மார்க் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எழுதும்போது எந்த மாதிரி பிழைகளெல்லாம் வரும், அதாவது எழுத்து பிழை, சொற்பொருள் பிழை, சொற்றொடர் பிழை, பொதுவான பிழைகள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், குறில் நெடில் அப்படின்ட்டு 2 வகைப்படும். இது ஒரு கொஸ்டின் நான் கேட்பாங்க. மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரிக்கலாங்க. எப்படின்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். ஸோ இது எது வல்லினம், எது மெல்லினம், எது இடையினம்னு இப்படி ஒரு கேள்வி கேட்க சான்ஸ் இருக்குது. உயிர்மை எழுத்துக்கள் 214, அதில் உயிர்மை குறில்னு எடுத்துக்கிட்டால் 90, உயிர்மை நெடில்னு எடுத்துக்கிட்டால் 126. இதை ஒரு 1 மார்க்காக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆயுத எழுத்து 1. ஸோ இப்போ இந்த ஒரே ஒரு பேராகிராஃபில் நமக்கு எத்தனை 1 மார்க்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை தான் வந்து நம்ம எப்போவுமே புக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயம் நமக்கு தெரியும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். முதல் இடைக்கடை, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர், நடுவில் வர லெட்டர், லாஸ்ட் லெட்டர், இப்படி நமக்கு கண்டிப்பாக தெரியணும். பொதுவாக நமக்கு குழப்பம் வர்றது இந்த மயங்கொழி பிழைகள் தான் சொல்லுவாங்க. நான் 3 நா, ஒரே சவுண்டில் 3 நா இருக்குது. ரான்னு 2 இருக்குது. லன்னு சொல்லிட்டு 3 இருக்குது. இதை வந்து நமக்கு எங்கெங்கே எப்படி போடணும் அப்படின்றது நமக்கு குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு இங்கே ஈஸியாக ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை ஒரு 1 மார்க்காக கேட்பாங்க. அதாவது இந்த நான் இது 3மே வந்து மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் இதை மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் தெளிவாக கிளியராக கொடுத்துருப்பாங்க. அங்கே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் குழம்ப வேண்டிய வேலையே இருக்காது. அதாவது எந்தெந்த லெட்டர் எங்கே வரணும், எங்கே வரக்கூடாது அப்படின்றத வச்சு இது ஒரு கிராமர். அதே தான் இந்த இடத்துலையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். இதில் வர ஒரு பாயிண்ட்டையும் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக நீங்கள் படிச்சுக்கோங்க. எது வரும் ஃபர்ஸ்ட் லெட்டராக, எது வராது. அதாவது தமிழ் சொல்லோட ஃபர்ஸ்ட் லெட்டராக மெய்யெழுத்துக்கள் வராது. அப்படி வந்துச்சுன்னா அது தமிழ் சொல்லே கிடையாது அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி வல்லின மெய்யோட சொல்ல முடியாது. வல்லின மெய் அப்படின்றது இக்கு, இச்சு, இட்டு, இத்து,
இத்து இப்பு இரு, அதாவது கசட தப்புறன்னு சொல்கிறது வல்லினமை, அப்படி முடிஞ்சதுன்னா அது தமிழ் எழுத்தாக இருக்காது. ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல வரதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக 1 மார்க்ஸாக கேட்பாங்க. இப்போ ஏன் இதை நான் கிளான்ஸ் பார்த்துட்டு போகிறேன்னா, இது ஆல்ரெடி பெரிய வீடியோவில் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு நம்ம எப்படிலாம் 1 மார்க் கேட்பாங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ரான்றது ஃபர்ஸ்ட் லெட்டராக வராது, அப்படி வந்தால் அது தமிழாக இருக்காது. இந்த ஆயுத எழுத்துன்றது சொல்லோடைய 3 முதல் நடுவில் தான் வரும், ஃபர்ஸ்ட் லெட்டராக வராது. மெல்லின எழுத்துக்களில் நான்றது ஃபர்ஸ்ட் லெட்டராக வராது, இந்த லெட்டரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தொடங்காது. அப்படி வந்துச்சுன்னா அது தப்பு. சரிங்களா? இதெல்லாம் 1 மார்க்ஸாக கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே தான் இந்த இடத்துல பாருங்கள், ஏகப்பட்ட ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதாவது இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்துக்கோங்க. இங்கே ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணுன்ட்டு இல்லை, இந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே கிராமரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டிங்கன்னா உள்ளே இருக்க விஷயம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வேறு எப்படி 1 மார்க்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ நிர்வாகம் இப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இதில் எது சரியாக இருக்குது எது பிழையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பிழையை அறிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொடுத்துட்டு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த எந்தெந்த எழுத்துக்கள், இந்த ரகர வரிசை எழுத்துக்கள் வருமா, இந்த மாதிரி சில்லி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கே அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டராக வருமா வராதான்றது தெரியும். அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் குழம்ப வாய்ப்பு இருக்குது. இப்போ கல் சிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கற்சிலை, கடல் கரை அப்படின்றது கடற்கரை. அப்போ இந்த இல்லுன்றது இந்த இர்ரா மாறுது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி ரூல்ஸ் நீங்கள் படிக்கும். ரூல்ஸ் வந்து எப்போவுமே புரியணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிள்ஸை முதல்ல பார்க்கணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ரூல்ஸ் நல்லா புரிஞ்சிடும். வேறு எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்போவுமே நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாக்ஸை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. இந்த மாதிரி பாக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கும். இந்த பிழைகளை தவிர்க்க சில குறிப்புகள்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. இதையும் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். என்ன மாதிரிலாம் வந்து நம்ம ஸ்பெல்லிங்கை வந்து குறைச்சிக்கலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரதை குறைச்சிக்கலாம் அப்படின்னா, நமக்கு இந்த லெட்டர்ஸோடைய உச்சரிப்பு தெரியணும், இந்த எழுத்துக்கள் எங்கே பயன்படுத்தணும் எங்கே பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற பொருள் மாற்றத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். கொஞ்ச நாள் தொடக்க காலத்தில் நம்ம வாய் விட்டு படிக்கணும். நல்லா சத்தம் போட்டு படிக்கும் போது நமக்கு அந்தந்த எழுத்துக்களுக்கான உச்சரிப்பு நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மனசுக்குள்ளே படிச்சுக்கிட்டா கூட ஓகே. வேகமாக எழுதுறதோ வேகமாக படிக்கிறதோ நம்ம வந்து எழுத்து பிழையை நமக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் தெளிவாக நிதானமாக தெளிவாக எழுதணும். அதே மாதிரி இந்த ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, துணைக்கால் கொம்பு, இந்த மாதிரி குரில் நெடில் வேறுபாடை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம இலக்கணத்தை ஸ்ட்ராங்காக படிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா இந்த 12th ஸ்டாண்டர்டில் வரும்போது இலக்கணம் நமக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது. இதுக்கெல்லாம் இலக்கண தேர்ச்சிக்கோளுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க, இது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டவுட்டே வராது. இப்போ இந்த வீடியோவில் இலக்கணம்கான 1 மார்க்ஸ் நம்ம பார்த்தோம். அப்படியே நம்ம யூனிட்டோட ஃப்ரண்ட்டில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இளந்தமிழே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்யுள் பகுதி இருக்குது. செய்யுள் பகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு, இப்போ இந்த செய்யுள் பகுதி வந்து உங்களுக்கு மனப்பாட செய்யுள் பகுதி இல்லை. அதனால் இதிலேருந்து எந்தெந்த கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இலக்கண குறிப்புகள் கேட்பாங்க. இலக்கண குறிப்புகள் ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா நீங்கள் இலக்கண குறிப்புகளுக்கு பயப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி பகுப்பத உறுப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரி சிம்பிளான வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக கொடுத்து அதை பிரிக்க வச்சு உங்களை யோசிக்க வச்சு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்க. அதே மாதிரி புணர்ச்சி விதி அப்படின்னும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான், சிபிஎஸ்சிக்கு 12th தமிழ் வராது. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த புணர்ச்சி விதிகள் இதுவும் நான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த புணர்ச்சி விதிகள், இந்த விதிகளெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இலக்கணம் அதான் சொன்னாலே, இப்போ செய்யுள் அப்படின்னாலே மனப்பாட செய்யுள் இல்லை அப்படின்னாலே நம்ம அந்த செய்யுளுடைய பொருள், முக்கியமாக செய்யுளை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பாடல் ஆசிரியர் பற்றின குறிப்பு. இந்த பாடல் ஆசிரியர் பற்றின குறிப்புகள் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு பாடமாக அமைஞ்சிருக்குல, டைரெக்டாக இளந்தமிழேன்னு கேட்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த லைன்லேருந்து இந்த பாடல்லேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு
இந்த ஆப்ஷனில் நிலவுப்பூன்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல யோசிப்போம், ஐயோ அது இளந்தமிழே தானே நம்ம படித்தோம், நிலவுப்பூன்னு பார்த்த மாதிரி கூட ஞாபகம் இல்லையேன்ட்டு. ஸோ அங்கே தான் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது, இந்த இளந்தமிழேன்றதே நிலவுப்பூ அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்புலேருந்து எடுத்து நமக்கு கொடுத்தது தான். அதே மாதிரி சிற்பி பாலசுப்ரமணியம் பன்முக கொண்டவர். பன்முகம்னா என்ன? கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர். இப்போ இவர் பண்ணாத ஒன்றை எடுத்து நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துட்டு இதில் எது இவருக்கோ இந்த ஆப்ஷனில் இருக்கிறதுக்கும் தொடர்பில்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார். இவர் அந்த பல்கலைக்கழகத்துடைய பெயர் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் நம்ம நல்லா நோட் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி இவர் எந்த ஒரு நூலுக்காக விருது வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்து நதி இந்த கவிதை நூலிற்காக 2 முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றார். இப்படியும் கேட்கலாம். இல்லை சாகித்ய அகாதமி விருது பெற்றது எந்த நூலுக்காக, எத்தனை முறை பெற்றார், இப்படியும் சொல்லிட்டு கேட்கலாம். அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவர் எந்த மாதிரி கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. கவிதை வேற, கவிதை நூல் வேற, நூல் வேற, இதழ் வேற, புதினம் வேற, வசன கவிதை வேற, இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம தெளிவாக படிக்கணும். இந்த கவிதைகள் எல்லாம் இவர் எழுதின கவிதை நூல்கள். இவர் அது மட்டும் இல்லாமல் நிறைய நூல்களை மலையாளத்திலிருந்தோ வேறு மொழியிலிருந்தோ கவிதையாவோ புதினமாவோ மொழிபெயர்த்திருக்காரு. இவர் சாகித்ய அகாதமி செயற்குழுவில் ஒரு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மனப்பாட செய்யுள் வரும்போது நம்ம மனப்பாட செய்யுளை மட்டும் நல்லா பார்த்துக்கலாம். இந்த மனப்பாட செய்யுள்லேருந்து வேறு என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது எவ்வகையான பாவகை, ஏதாவது ஒரு 2 வரி மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த பாடலில் இருக்க பாவகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்பாங்க. அதே மட்டும் இல்லாமல் இதோடைய அந்த அணி, இதில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி செய்யுள்னு எடுத்துக்கிட்டோன்னா இலக்கண குறிப்பு படிக்கணும், உறுப்பு இலக்கணம் படிக்கணும், புணர்ச்சி விதி படிக்கணும். எப்போவுமே உங்களுக்கு செலக்ட் பண்ணுறது ஈஸியாக செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்போ ஒரு உறுப்பு இலக்கணம் கேட்க போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக கேட்பாங்க. நீங்கள் வந்து குழம்பிக்கிற கூடாது, உங்களுக்கு வந்து இதுலேயே டைம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்றனால உங்களுக்கு ஈஸியாக கேட்பாங்க. புணர்ச்சி விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் போதும் அதே தான் நான் சொல்வேன். புணர்ச்சி விதிகள் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக படிக்கணும், புணர்ச்சி விதி தெரிஞ்சு படிக்கணும். அதே மாதிரி ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறது தான், இந்த மாதிரி தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இதுக்குள்ளே இருக்க விஷயத்த நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக 1 மார்க் கேட்பாங்க. அதே மாதிரி நூல்வெளி நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. இதுலேருந்து நிறைய 1 மார்க்ஸ் கேட்பாங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, அதே போல் தான் இதில் பாருங்கள். தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பு நூல்களில் ஒன்று. அப்போது தண்டி அலங்காரம் அப்படின்றது என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நமக்கு பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொருள் அணியியல், இந்த இயல்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நேரடியான நூல் கிடையாது, இது வந்து வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது. அப்போ இது ஒரு வழிநூல். வடமொழி இலக்கியத்தோட பெயர் என்னென்னா காவிய தர்ஷம் அப்படின்ற ஒரு நூல்லேருந்து அதை பார்த்து எழுதின ஒரு நூல் அப்படின்னே சொல்லலாம். இதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தண்டி அப்படின்றது தான் இதோடைய ஆசிரியர். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சு படிக்கணும். இந்த தம்பி நெல்லையப்பருக்கு அண்ட் அது ப்ரீவியஸாக இருந்த லெசன், இது 2த்துலேயும் மோஸ்ட்லி கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த இலக்கணம் இப்போ தான் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம்ல, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.